உண்டியல் சேவிங்ஸில் நம்ம இந்த மாதிரியான ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி சேவ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், ரொம்ப ஜாலியாகவுமே வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். நான் ஒரு 60 டேஸ்க்கு ஒரு சார்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். டெய்லி ஒரு அமௌண்ட் போட்டு அதில் எந்த அமௌண்ட் போட்டிருக்கோமோ அதை வந்து நம்ம டிக் பண்ணிக்கிட்டே வரும்போது ஃபைனலாக நம்மளால் 10,000 ருபீஸ் வந்து எக்ஸாக்டாக சேவ் பண்ணிட முடியும். நீங்களும் இதே போல் பண்ணணுன்னு நினச்சா அதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட போட்டு வச்சுக்கோங்க. இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமௌண்ட்டாக போட்டு 60 டேஸ் கழித்து தான் அந்த 10,000 சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவசியம் கிடையாது. நம்மக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கா, மொத்தமாக போட்டு ஒரு 4-5 டேட்ஸை அப்படியே 4-5 அமௌண்ட்ஸை ஒன்றாவே சேர்த்து கூட நம்ம வந்து டிக் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளால் அந்த ஒரு டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிட முடியும். இந்த சார்ட்டை ஜஸ்ட் நம்ம வாங்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் உண்டியல்லையோ இல்லாட்டினா நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத பிளாஸ்டிக் டப்பா, அப்படி இல்லாட்டினா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸு இதில் ஒட்டி நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இது ஆல்ரெடி நான் ஒன்று சேவ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் ஆல்ரெடி நான் இந்த மாதிரி ஒரு ஓட்டையெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது இப்படியே ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஒரு டைப் தான். இதோ இப்படி ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே இருக்கிறத எடுத்துக்க முடியும். இப்படி நிறையா எழுதியெல்லாம் கூட வச்சுருப்பேன் நான். இதில் நான் ஜஸ்ட் இந்த சார்ட்டை வந்து இப்படியே கம் போட்டு ஒட்டிட்டேன். கம் காஞ்சிருச்சுன்னா சரியாயிரும். இதே போல் நீங்களுமே வந்து உங்களுக்கு எந்த பாக்ஸை கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ அதில் வந்து ஒட்டிக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம அமௌண்ட் போடலாமா? இப்போ நான் ஒரு 4 அமௌண்ட்டை ஒரே நேரத்தில் போட போகிறேன். ஒரு 10, அப்புறம் ஒரு 50 ரூபா. இந்த டைப் 50 ரூபாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 50 ப்ளஸ் அந்த 100 இதெல்லாம். அதோட 2 100 ரூபா. இப்போது இதை வந்து இதில் நம்ம க்ராஸ் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம 2 100 போட்டோம். ஸோ இந்த 100 ஒரு க்ராஸ் பண்ணிடலாம். இந்த 100 ப்ளஸ் ஒரு 50, அப்புறம் ஒரே ஒரு 10 மட்டும்தான் நான் இதில் போட்டிருப்பேன். அந்த 10 எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணியாச்சு. இதே போல் நம்ம 60 அந்த நம்பர்ஸ் 60 அமௌண்ட்ஸையுமே நம்ம போட்டு க்ராஸ் பண்ணும்போது ஃபைனலாக நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா இந்த 10,000 ருபீஸ் தான். ஓகே, இதே போலவே நம்ம இன்னும்